ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். 2 பேதுரு 3:18 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களில் வளரணும்னு நினைக்கிறோம்ல. நம்ம லைஃப் ஸ்டேட்டஸு, பிள்ளைகளோட ஸ்டடீஸு, ஜாபு, ஃபினான்ஷியல் கண்டிஷன் எல்லாத்துலேயுமே ஒரு வளர்ச்சி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது நம்ம ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. ஒருவேளை இந்த உலகம் நமக்கு சொல்லலாம், இந்த உலகத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம டாப் ஃபைட் கொடுக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவரை பற்றிய அறிவு நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். நம் மூலமாக அந்த வெற்றி அந்த அறிவின் வாசனை மற்றவங்களுக்கும் வெளிப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே அது கொடுக்கும். நம்மளை ஒரு நாள் அது கனியற்றவர்களாக இருக்க விடாது, கனி கொடுக்கிறவர்களாக அந்த வார்த்தை, அவருடைய ஞானம் நம்மளை மாற்றும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. லோத்து, நோவா இவங்க 2 பேரை பற்றியுமே நம்ம ஆதியாகமத்தில் படிக்கிறோம். அவங்க 2 குடும்பங்களும் ஒரு பெரிய அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டது. அவங்கள சுற்றி இருந்த எல்லா மனிதர்களுமே ஒன்றும் இல்லாமல் போனாங்க. ஆனால் அவர்களுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம், அவர்களுக்கு இருந்த கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு இருந்ததுனால அவர்கள் குடும்பங்கள் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அதே போல் சாலமன் ராஜாவும் அவர் ராஜாவாக பதவிக்கு வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்குற ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஆண்டவரே எனக்கு நல்ல அறிவை, ஞானத்தை கொடுங்க, இவ்வளோ மக்களை நான் ஆளுகை செய்யணுமே, ஆட்சி செய்கிறதுக்கு தேவையான புத்தியை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்ததை பார்க்குறோம். அதோடு சேர்ந்து இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம், சம்பத்து, கணம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தாரு அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் வேதவசனமும் நமக்கு சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுதான். இந்த பூமிக்கு நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே கர்த்தரை அறிகிற அறிவினால் நமக்கு நிச்சயமாக அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குறாரு. இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கெல்லாம் தப்பி பிழையற்றவர்களாய், கரையற்றவர்களாய் வாழணுன்னா அதுக்கு கர்த்தரை பற்றிய அந்த அறிவு நமக்கு நிச்சயமாக வேணுங்கிறத அந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். வேதத்தில் படிக்கிற எதை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதின ஆண்டவரே, அப்படி நாங்கள் உண்மை பற்றிய அறிவில் வளரணும். பூமி எப்படி உண்மை பற்றிய அந்த அறிவினால் நிறைந்திருக்கிறதோ அதே போல் நாங்களும் நிறைந்திருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா அவருடைய அறிவு நமக்கு எட்டாத உயரமும் ஆச்சரியமுமாக இருக்கிறது. அதை நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் அவர் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.